சைமுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இமிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கடா. ஓகேவா? இப்போ வந்து கார்ல வந்து சைமுலேஷன். இப்போ நீங்க கார் டிரைவிங் கீர்த்தனா, நீங்க தானே கார் டிரைவிங் போறீங்க, எப்படிடா லைவா போறீங்களாடா இல்ல சைமுலேட்டரா? ஓகே. ஸோ சைமுலேட்டர் போகும்போது என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்க? அப்பனா நீங்க ஆக்சுவலா பண்ற மாடலோட ஒரு ரியல் ஃபினாமினானோட ஒரு மாடலை நீங்க பாக்குறீங்க, கரெக்டா? அதை தான் இங்கேயும் படிக்க போறோம் கண்ணா. Simulation involves developing a model of real phenomenon and then performing experiments on the model evolved. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஒரு 70% நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? லைக் என்னெல்லாம் நீங்க அந்த சைமுலேஷன்ல படிக்கும் போது கத்துண்டீங்க? ம். அது ஒண்ணு. என்னமா? ம். கியர் சேஞ்சஸ் வெரி குட். அப்புறம் வேற என்னலாம்டா? ஆ. குட் சூப்பர். வேற? கரெக்ட். கரெக்டா? ஸோ உங்களால ஒரு உத்தேசமா ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல, நம்ம போற ஸ்பீடுக்கும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அந்த கிளட்சா இருக்கட்டும், கீரா இருக்கட்டும், எப்படி நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணோன்ற ஒரு 70% ஐடியா கிடைச்சிடுது, கரெக்டா? அதுதான் நம்ம அந்த சைமுலேஷன் நம்ம இப்ப பார்க்க போறதும். நான் வந்து இந்த சைமுலேட்டர் மெத்தட் வந்து யூஸ் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அது ஏரோடைனமிக் டெஸ்டிங், ஏர்பிளேன்ஸ், ஏரோகிராஃப்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் கார் டிரைவிங். அப்புறம் இப்போ வந்து டனல்ஸ்லலாம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு சைமுலேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இதோட கிரியேட்டிங் அண்ட் பேசிக்லி கிரியேட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் என்விரான்மெண்ட். அதுதான் வந்து சைமுலேட்டர். ஓகேவாண்ணா? இதுல 4 ஃபேஸ் இருக்குக்கண்ணா. 4 படிங்க கீர்த்தனா. இந்த 4 விஷயம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட்ரா. மான்டி கார்லோ சைமுலேஷன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சைமுலேஷன். மான்டி கார்லோ சைமுலேஷன்லாம் என்னன்னா ப்ராபபிலிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது மான்டி கார்லோ மெத்தட். இதை கம்ப்யூட்டர் சைமுலேஷனும் சொல்லலாம். நியூமரிக்கல் டெக்னிக் தட் இன்வால்வ்ஸ் ப்ரெடிக்டிங் த சிஸ்டம்ஸ் பிஹேவியர். ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றதா மான்டி கார்லோ சைமுலேஷன் கடா. ஓகே. நந்தனா இந்த இந்த பாரா படிடா சொல்லுவான், இது வரைக்கும் படி. புது 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 மாண்டிகார் தேங்க்ஸ்டா. மாண்டிகார்ல மெத்தட்ல ஒரு ப்ராப்ளத்தை ஒரிஜினல் டேட்டா வச்சு ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்ஸ் இருக்குடா. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன்ஸ் தான் வந்து பேஸ். அதை வச்சு ஒரிஜினல் டேட்டா சைமுலேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஒரு மாடல் இருக்கணும். அந்த சிச்சுவேஷனோட அப்படியே மாடல். ப்ராஜெக்ட்லாம் பண்றோம்லடா. ப்ராஜெக்ட்
பியூட்டிஃபுல். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அதான்டா. ஓகேவா? அது இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, what is very significant here is variable may not be known explicitly, not be known to explicitly follow. அதாவது பாய்சானியோ இல்ல நார்மலியோ அந்த மாதிரி இல்லாம, ஓகேவா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேபி அப்டைன் பை டைரக்ட் அப்சர்வேஷன் ஆர் ஃப்ரம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஒரு பேக்கரி கடையில கேக்ஸ் விற்கிறாங்க கண்ணா. ஓகே, 200 நாள் வந்து சேல்ஸை பத்தியான டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 4 நாளைக்கு வந்து 5 கேக்குக்கு டிமாண்ட் இருக்கு, 10 நாளைக்கு 6 கேக்குக்கு டிமாண்ட் இருக்கு, 50 நாளைக்கு 8 கேக்குக்கு டிமாண்ட் இருக்கு, 62 நாளைக்கு 9 கேக்குக்கு டிமாண்ட் இருக்குன்னு சும்மா இப்படி எடுக்கிறாங்க நம்பர் ஆஃப் டேஸ்க்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ சைமுலேஷன். இப்போ நீங்க இங்க பாருங்களேன், மேஜர் ரீசன்ஸ் ஃபார் யூசிங் சைமுலேஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். கன்ஃபெக்ஷனர் செல்ஸ் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம். கன்ஃபெக்ஷனர்னா யாருடா? பேக்கரி. ஆ, பேக்கிங் ஐட்டம்ஸ். கரெக்ட். அவங்க ஒரு வீக்கோட டிமாண்ட, ஓகே, இன் 100 kilograms வித் ஃப்ரீக்வன்சி, அதாவது அதாவது 5 நாள் டிமாண்டுக்கு வந்து எவ்ரி 11 டைம்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து இதில் சேல் நடக்கிறதுன்றாங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆம், ஒரு வீக்குக்கு வந்து 5 கேக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 11 டைம்ஸ். புரியுதா உங்களுக்கு? ம். 10 ஒரு வீக்குக்கு 10 கேக் டிமாண்டு, 8 டைம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அது டிமாண்ட் போயிட்டே இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. 35, 52, 13. தே ஆர் ஜென்ரேட்டிங் த டிமாண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 வீக்ஸ். இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கடா. யூசிங் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் த டிமாண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 வீக்ஸ்க்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் டிமாண்ட் பர் வீக். ஒரு வீக்குக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போனா டிமாண்ட் எழுதிக்கோங்க, ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோங்க. டிமாண்ட் எழுதிக்கோங்க சல்மா, இந்த ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து ப்ராபபிலிட்டின்றது என்னன்னா, ஃப்ரீக்வன்சி 2 டிவைட் பை 50, 11 டிவைட் பை 50, இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. சரியா? ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்த்து 1 வரணும். கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டினா என்ன பண்ணுவீங்க? 0.04, அப்புறம் திஸ் பிளஸ் திஸ், அந்த மாதிரி திஸ் பிளஸ் திஸ். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1 வரும். இப்போ பாருங்க கண்ணா, இப்போ 0.04 வரைக்கும்னா 00 to 03ன்னு அலைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது 00 to 26க்கு முன்னாடி என்ன நம்பர்? 25. 42க்கு முன்னாடி என்ன நம்பர்? அப்போ இங்கே எண்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் 25னா ஸ்டார்டிங் பாயிண்ட் 26. ஸோ 26 to 41, 42 to 83, 84 to 93, 94 to 99. இது புரியுதா? ரேஞ்ச் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் புரியுதாடா? ஆ, புரியுதுல்ல எல்லாருக்கும்? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இப்போ டிமாண்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க, இதை இப்படி எழுதிக்கோங்க 0510. ஃப்ரீக்வன்சி 211.8 எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி எப்படி பண்ணணும்னா 2 டிவைடட் பை 50. அவ்வளோதான்டா, கரெக்ட். திஸ் டிவைடட் பை திஸ். 8 டிவைடட். மித்ரா, நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? ஓகே, போன வாட்டி பண்ணீங்க. 5 டிவைடட் பை 50. ரொம்ப ஈஸி சம்மா இருக்கும்டா. 3 டிவைடட் பை 50. அவ்வளோதான், 1 வந்துடும் டோட்டலாக. ஓகேவா? அப்புறம் கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. நீங்கள் ஃபவுண்டேஷனில் மீடியன்லாம், மீன் மீடியத்துக்குலாம் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இது அப்புறம் இதையும் சேர்த்தா 0.26, இதையும் சேர்த்தா 0. சாரி, இதையும் சேர்த்தா 0.42, இதையும் சேர்த்தா 0.84, இதையும் 94, அப்புறம் இதையும் சேர்த்தா 1.
இப்போ ரேஞ்ச் வேணா 0.04னா 00 to 03. 26னா இதோட எண்டிங்க்கு அப்புறம் இருக்கிற ஸ்டார்டிங் நம்பர். அதாவது 04 to 25, 26 to 41, 42 to 83. அதே மாதிரி 83க்கு அடுத்த நம்பர் என்ன, 84 to 94க்கு முன்னாடி நம்பர் 93. அந்த மாதிரி முடிச்சிடணும். முடிச்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, 10 வீக்கோடது கேட்குறாங்களா, அப்போ வீக் 1 to 10ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ரேண்டம் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 35, 52, 13, 90 எல்லாமே போட்டுக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் 35க்கு வந்து எதுலேருந்து எதுக்குள்ள லை ஆகுறது. இப்போ 35ன்றது 26 to 41க்குள்ள, அப்போ அந்த ரேஞ்ச் போட்டுக்கோங்க. அப்போ அதோட டிமாண்ட் என்ன, 10. 52 எதுக்குள்ள எது வருது, 42 to 83, அதோட டிமாண்ட் என்ன, 15. 13 04 to 25, அதோட டிமாண்ட் என்ன, 5. 90 84 to 93, அதோட டிமாண்ட் என்ன, 20. 23 04 to 25, அதோட டிமாண்ட் என்ன, 5. 73 42 to 83, அதோட டிமாண்ட் என்ன, 15. அப்புறம் 26 to 34, 26 to 41, அதோட டிமாண்ட் என்ன, 10. 57 42 to 83, அதோட டிமாண்ட் என்ன, 15. 35 26 to 41, அதோட டிமாண்ட் என்ன, 10. 83 42 to 83, அதோட டிமாண்ட் என்ன, 15. இதெல்லாம் டோட்டல் பண்ணுங்க செல்லுமா. பண்ணிட்டு இதோட ஆவரேஜ் வரும்ல, 120 divided by 10, அதுதான் வந்து 12ன்றது தான் ஆவரேஜ் வீக்லி டிமாண்ட் 12. ஒரு வாரம் ஒரு வீக்குக்கும் 12 கேக் டிமாண்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? செம்ம ஈஸிடா இது வந்து. எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே மாதிரி தான் சொல்லுமா. இப்போ டிமாண்ட் எழுதிக்கோங்க, ப்ராபபிலிட்டி, கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, ரேஞ்ச் போட்டுக்கோங்க. ரேஞ்ச் போட்டுட்டு எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் என்னன்னு போட்டுக்கோங்க. இந்த பார்ட் ஆஃப் இட் நான் சொல்லி தரேன், இது வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம், இந்த சம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி சொல்லுமா. வந்து ஓகே, இந்த ஒரு ரெண்டு போடுங்கடா, இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி மாடியூல் தான் ஒன்றும் வேற வேற ஒரு மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவீங்க. சரியா? இது 1 மணி நேரம் முடிச்சிடலாம்டா, ஒரு 1.5 hours முடிச்சிடலாம் அது. நெக்ஸ்ட் எப்போ ஓஆர் கிளாஸ் இனிமே நம்மளுக்கு? நெக்ஸ்ட் டியூஸ்டேவா? ஓகே, முடிஞ்சதுன்னா பார்க்குறேன். மண்டே ஏதாவது எக்ஸ்ட்ராவாக உட்காந்துக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த மண்டே கிளாஸே போயிடுச்சு நம்மளுக்குல, அது பார்க்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செம்ம ஈஸிடா, இது பார்க்க அப்படி இருக்கு, நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா பயங்கர ஈஸி. இந்த சம்ஸ்லாம் கியூயிங் தியரி மாதிரிலாம் வேகலாம் இல்லடா, ரொம்ப ஈஸிடா அது. ஓகேவா? நான் சொல்லி தரேன், ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சிடலாம். இப்போ கொடுங்க செல்லமா. இல்லஸ்ட்ரேஷன் 38 39 நான் சொன்ன வரைக்கும் முடிச்சிடுங்க. மிச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா மண்டே காம்பன்சேட் பண்ணலாம். ஓகேவா? சரி கண்ணம்மா. ஓகே, இதுல வந்து we have only 13 minutes தான் வீடியோ இருக்கும் இன்னைக்கு. பட் பரவாயில்ல, இது மட்டும் இல்ல, இது பரவாயில்ல, இது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த சம் சைமுலேஷன் சின்ன சம் 38 and 39 ரொம்ப பயங்கரமா கியூவிங் மாதிரி டஃப்பா இருக்குமாலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஈவன் அசைன்மெண்ட் அளவுக்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவுக்கோ கூட கிடையாது. ரொம்ப ஈஸி லாஜிக்கல் திங்கிங் தான் இது. ஒரு நார்மல் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் தான்டா இது, இந்த சாப்டரே. இதெல்லாம் வந்து கேக் வாக்கு பசங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருக்கிற சாப்டர்ஸ். சில சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. வந்திருந்ததுடா, வந்திருந்தது. அதான் செல்லம்மா, நீங்க இன்னும் ஒரு 10 நாள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ்ல, கண்டிப்பா ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணியிருப்பீங்க. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் அப் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் நாலேஜ் இல்ல 20 or 30% தான் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இந்த வாட்டி சூப்பரா பண்ணுங்க. ஓகே, நல்ல பெஸ்ட் கொடுங்க. ஓகே செல்லம், ஆல் தி பெஸ்ட் அனந்தனா, கீர்த்தனா ஆல் தி பெஸ்ட், மித்ரா ஆல் தி பெஸ்ட். ஹோம்ஒர்க் ஆன்லைன் பண்ணுங்க, டெஸ்ட் ஆன்லைன் பண்ணுங்க, கம்பைன் ஸ்டடி